உங்க ஃபர் பேபி கிட்ட ஐ லவ் யூ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்க உங்கள் அன்பை முழுசாக புரிஞ்சிருக்காங்களான்னு டவுட் இருக்குதானே? கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட 10 பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸை நீங்கள் உங்கள் ஃபர் பேபி கிட்ட அப்ளை பண்ணுறது மூலமாக அவங்க உங்கள் அன்பை முழுசாக புரிஞ்சுப்பாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அன்பு காட்டுறதுங்கிறது ட்ரீட்ஸ் கொடுக்கறதுலையும் அவங்கள கொஞ்சிட்டு இருக்கிறதுன்னு இல்லைங்க. ட்ரீட்ஸ் கொடுத்தா உடம்பும் கெட்டு போயிடும், கொஞ்சினா ரொம்ப கொஞ்சினா அவங்களும் கெட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு தேவைகளை புரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்குது. அவங்கள அப்படியே புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்க மேலே நம்ம அன்பு காட்டுறோங்கிற மீனிங் இருக்குது. அதாவது அவங்க மகிழ்ச்சி எப்போ ஆறாங்க, எப்பெல்லாம் சேஃபாக பாதுகாப்பாக உணர்றாங்க, எப்பெல்லாம் நம்ம கொடுக்குற அன்பை அவங்க புரியுறாங்க, அதாவது எனக்கும் இந்த வீட்டில் அன்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்கு. நம்ம ஃபர் பேபிஸ் கிட்ட நம்ம அன்பை சொல்றதுக்கான ஈஸியான முதலாவது டெக்னிக் வந்து பெட் தம் இன் அ மேஜிக்கல் பிளேஸ். எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணால் நம்ம ஃபர் பேபிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எஸ், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. காது பின்னாடி தான் நம்ம ஃபர் பேபிஸ்க்கு ஸ்க்ராட்ச் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே ஸ்க்ராட்ச் பண்ணும்போதே ஒண்டர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்க பாடிக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும். எதுக்காகனா என்டார்ஃபின்ங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் அவங்க பாடிக்குள்ளே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ரிலீஸ் ஆன உடனே அவங்க மெய் மறந்து அவங்க தன்னையே மறந்து அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கும் அவங்களுக்குமான பாண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் இந்த ஃபீலிங்னால். இங்கே மட்டும் இல்லைங்க, அவங்க நெஞ்சில் தடவி கொடுக்கலாம், அவங்க பேக்கில் முதுகில் தடவலாம், அப்புறம் வால் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் நீங்கள் தடவி கொடுத்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணணும். அதை நம்ம உணர்வு பூர்வமாக ஆசையாக நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரியும். நம்ம அவங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணுறோம், அப்புறம் நமக்காக இவங்க நம்ம கூட இருக்காங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. எவ்வளோ ஈஸியான மெத்தட் பாருங்கள் உங்கள் அன்பை நம்ம ஃபர் பேபி கிட்ட காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுடைய அன்பை சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையவே சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இந்த எல்லா டெக்னிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபர் பேபி கிட்ட உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா லவ்வையுமே அப்படியே ஃபீல் பண்ண வைக்கலாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போதே ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசணும்னு சொன்னால் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்கள் பிள்ளை கூட இருக்கிற உறவை எவ்வளோ நிறைய வலுப்படுத்த போகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எம்ஆர்ஐ ஸ்டடீஸில் டாக்ஸுக்கு ஒவ்வொரு வேர்டுக்குமான கரெக்டான மீனிங் தெரியலனாலும் நம்ம டோனை வச்சு நம்ம உணர்வை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆசையா ஹை பிச்சா டே செல்லக்குட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க, பாப்பி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பேசினாவே இந்த டோனை வச்சு அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஐ லவ் யூன்னு தான் சொல்ல வர்றோன்னு, நம்ம அன்பை காட்டுறோன்னு கிளியர் மெசேஜ் கொடுத்ததை அவங்க எடுத்துப்பாங்க. இப்படி நம்ம உள்ளுணர்வோடு அன்பாவும் ஆசையாவும் பேசும்போது நம்ம செல்லக்குட்டிங்க நம்ம அவங்கள நேசிக்கிறதாவும் அவங்க கிட்ட அவங்கள நம்ம மதிக்கிறதாவும் உணர்வாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம செல்லக்குட்டிங்கிட்ட இப்படி பேசும்போது அவங்க நம்ம அன்பை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. நம்முடைய உலகத்துல நம்ம செல்லக்குட்டியும் சேர்த்துக்கிட்டதா உணர்வாங்க. ஸோ உங்க செல்லக்குட்டிய நெக்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிடும்போது ஆர் ரோட்ல இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம கூப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான அன்பான அட்ராக்டிவான டோன்ல பேசுறதுக்கு யோசிக்காதீங்க. இது ஒரு சிம்பிளான விஷயங்க, சிம்பிளான செயல் நம்ம செல்லக்குட்டிங்க கிட்ட நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. ஃபர் பேபிங் கூட நம்ம கேம் விளையாடினாவே ஃபன்னாக மட்டும் இருக்காது, அதாவது மகிழ்ச்சியாக மட்டும் இருக்காதுங்க. இதுக்கு மீனிங் ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் தான். அவங்களுடைய ஃபேவரட் கேம் வந்து டக் ஆஃப் வார். இதை நம்ம எப்படி ஹியூமன்ஸ் நம்ம மனிதங்க விளையாடுறோம் இல்லையா, ஒரு ரோப்பை வந்து 2 பக்கம் கயிறை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவங்க வாயில் துணி ஒன்று கொடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் துணியை பிடிச்சி இழுத்தோம்னா இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேம்னு சொல்கிறாங்க. இது பண்ணும்போதே அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அவங்களுடைய சந்தோஷத்துலையும் நம்ம அக்கறை எடுத்திருக்கோன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது யார் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்னு மேட்ரு இல்லைங்க. 2 பேரும் எவ்வளோ நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். கேம் விளையாடும் போது நல்லா ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் இங்கே, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறதுக்கான டைம் இது. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டக் ஆஃப் வார் எல்லாம் விளையாடும் போது அவங்க ஒரு வேளை பிஹேவியர் கொஞ்சம் வைல்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரஃப் ஆயிட்டாங்கன்னா கேமை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வந்துடும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் அவங்களுடைய ஃபன் டைம், அதாவது ஹாப்பியாக விளையாடுற டைம் வந்து அங்கேயே கட் ஆயிரும், ஷார்ட் ஆயிரும் அப்படின்னு.
அதனால தான் ப்ளே டைமுங்கிறது, விளையாட்டு டைமுங்கிறது அவ்வளோ ஸ்பெஷல். அவங்க கோல் வந்து நம்மளை வின் பண்ணுறது கிடையாது. அதனால் அப்பப்போ அவங்கள வின் பண்ண வச்சுட்டா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ட்ரீட் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஈகோவும் ஹர்ட் ஆகாது. ரெஸ்பெக்ட் தி நேச்சர் ஆஃப் தி டாக்ஸ். இது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஆனால் இதை நம்ம மறந்துடுறோம். எப்படின்னா, ஒரு வீட்லேயே நம்ம 4 பேர் 4 விதமான பர்சனாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் டாக்ஸ்லேயும் ஒவ்வொரு டாகும் ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டியில் தான் இருப்பாங்க. எல்லா ஃபர் பேபிஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் வித்தியாசமாக இருப்பாங்க. நம்ம டாக்ஸை லவ் பண்ணுறோன்னா அதுக்கு மீனிங் ஜஸ்ட்டு லவ் பண்ணுறது இல்லைங்க, அவங்கள முழுசாக புரிஞ்சிருக்கிறதுக்கு மீனிங் தான் லவ் பண்ணுறதே. நம்ம சம்டைம்ஸ் நம்ம டாக்ஸ், அதாவது ஃபர் பேபிஸை வந்து ஒரு ஹியூமன் குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறோங்க. அதாவது மனித பேபிங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஒரு டாகுக்கான குவாலிட்டி ஒன்று இருக்குங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். அவங்களுக்கு தேவைகள் வித்தியாசமாக இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடுறோம். நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரோடில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துருப்போம். ஒவ்வொரு சாமானாக மோந்து பார்த்துக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய வேறு ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஜென்டிலாக கடித்து விளையாடுவாங்க. நம்ம அந்த டைமில் நம்ம ஹியூமன் குழந்தைங்களை எப்படி வேண்டாம், இது செய்யாத அது செய்யாதன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி அவங்களையும் நம்ம தடுத்து நிறுத்தினா அது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை டவுன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சோகமாக ஆயிடுவாங்க. இதே நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இழுத்துட்டு வராமல் அவங்கள மோந்து பார்க்க விட்டுட்டு அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜென்டிலாக கடித்து விளையாடும் போது நம்ம அலோவ் பண்ணோன்னா அது அவங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு ஈக்குவல். உன்னை மாதிரி உன்னுடைய உலகத்தில் நீ நிம்மதியாக வாழலான்னு நம்ம சொல்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஈக்குவல் தாங்க அது. அடுத்த தடவை உங்கள் ஃபரி ஃப்ரெண்டை நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஒரு மரமாக ஃபுல்லாக மோந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக விடுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க மண்ணிலெல்லாம் பிறண்டு விளையாண்டாங்கன்னா, ரோல் ஆகி விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக விளையாட விடுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஐ லவ் யூ சொன்னதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீ ஹாப்பியாக இருன்னு சொன்னதுக்கு ஈக்குவலுங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா. ரிசர்ச்சில் நம்ம சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஃபர் பேபிஸ் நம்ம ஃபேஸில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறோமோ அது என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா, என்ன சொல்ல வருவாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சு. இனிமேல் எப்போது நம்ம ஃபர் பேபியை ரொம்ப நேரம் கழித்து பார்த்தாவோ அல்லது ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக சந்தோஷமான முகத்தை வச்சுட்டு உங்கள் புருவத்தை தூக்குனிங்கனாவே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அவங்களுடைய லாங்குவேஜில் அது ஐ லவ் யூ, ஐ எம் ஹாப்பி டு சி யூன்னு அர்த்தங்க. அதாவது எனக்கு நான் லவ் பண்ணுறேன், உன்னை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நம்ம சொல்கிறதா அவங்க நினச்சிப்பாங்க. மெயின்டைன் ஐ கான்டாக்ட். கெனைன் வேர்ல்டில் வந்து ஐஸை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஃபரி ஃப்ரெண்டுடைய கண்களை வந்து அவங்க பெட் பேரண்ட் நம்ம பார்த்தோன்னா அதுக்கு மீனிங்கே லவ் அண்ட் ட்ரஸ்ட்டு தாங்க. ஜப்பானில் இந்த ரிசர்ச்சை பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, நம்ம ஃபரி ஃப்ரெண்டுடைய கண்ணை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம பார்த்தோன்னா அந்த பெட் பேரண்ட்டுக்கும் அந்த ஃபரி ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடோசின், அதாவது லவ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்கேஸ் நம்ம ஃபரி ஃப்ரெண்ட் நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தங்க. அடுத்த தடவை உங்கள் ஃபரி ஃப்ரெண்டை உடைய கண்களை பார்க்குறதுக்கு பயப்படாதீங்க. கண்டிப்பாக ரிசர்ச்சில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃபரி ஃப்ரெண்டுடைய கண்களை பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குமான பாண்டு வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் ஃபரி ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அரவணைப்பு. நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு அரவணைப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற உணர்வு ரொம்ப பிடிக்கும். ரோட்டில் இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒட்டி உரசிட்டு ஒரு பேக்கப் படுத்து தூங்குறத நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நம்முடைய சோஃபாலையும் பெட்லேயும் நம்ம தூங்கும்போது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோன்னா நம்மளை உரசிட்டு படுக்கிறதுனால அவங்களுடைய மென்டல் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சயின்ஸ் கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸுடைய எமோஷ்னல் வெல்பீயிங் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம வீட்டில் ஒருத்தராக ஃபீல் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பாதுகாப்பான உணர்வு தான் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம ஃபரி ஃப்ரெண்டை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணர வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள பார்த்து பயப்படாமல் பாதுகாப்பாகவும் ஹாப்பியாகவும் இருந்துட்டு போவாங்க. புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம ஃபர் பேபிஸ் ரொம்ப அட்வென்ச்சராக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரே வழியாக நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகாமல் டெய்லி அப்பப்போ வேறு ரூட் வழியாக வாக்கிங் போகிறது, ஊருக்குள்ளே வேறு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறது அவங்கள கூட்டிகிட்டு, அப்புறம் புதுசாக பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது, இப்படியெல்லாம் நம்ம புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால நம்ம ஃபர் பேபிஸ் ரொம்ப நிறைய பிளேசஸை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் கூட இருக்கிற பாண்டிங் ரொம்ப நல்லாயிரும். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஃபுல்லாக அனுபவித்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நீங்கள் புது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபன்னாக மட்டும் இருக்காது, அவங்களுடைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பேலன்ஸ்டு டாகாகவும் இருப்பாங்க. அதை விட இன்னும் இம்பார்ட்டண்ட் என்னதுன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஐ வேல்யூ யூ அண்ட் உன் கூட நான் ஒவ்வொரு மினிட்டையும் ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. குவாலிட்டி டைமை நம்ம ஃபர்குட்டிங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன் எதுக்குன்னு. இந்த காலத்தில் நம்ம வேலைன்னு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டு ஒரு வேலை விட்டால் இன்னொரு வேலை, அது இல்லைன்னா வேறு ஆப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வேலையில் மூழ்கி போய் நம்ம குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்காங்க, நம்ம ஃபர் பேபிங்களுக்கு நம்ம தான் அவங்களுடைய முழு உலகமே. நம்மளால் முழு டைம் அவங்கக்கிட்ட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லைங்க, முடியலன்னாலும் பரவாயில்ல. எப்போவாது டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங், சாயந்தரத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபர் பேபியும் கூட்டிகிட்டு வாக் போகிறது, இல்லை ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போய் நல்லா குயிக்காக விளையாடுறது, வீட்டிலையே கடல் பண்ணிக்கிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி நீங்கள் கேம் விளையாண்டா கூட அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இதனால் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஃபர் பேபிக்கும் உங்களுக்குமான பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. டாக்ஸ் எல்லாமே சூப்பர் சோஷியல் அனிமல்ஸுங்க. அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு மினிட்டும் ரொம்ப வேல்யூபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் இந்த பிஸி லைஃப்பில் மாட்டிக்கிட்டு இவங்களுடைய அன்பை நம்ம இழந்துடக்கூடாது. அவங்க கூட விளையாடுற ஒவ்வொரு ஃபன் டைமையும் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. டாக்ஸுடைய லைஃப் ரொம்ப ஷார்ட்டான லைஃப், 10 வருஷம் கூட ஜாஸ்தி தான் இந்த காலத்துலலாம். நம்ம இருக்கிற 80 வருஷம் 60 வருஷம்னா இவங்களுடைய வயசு 10 வருஷம்தான். அதனால் இருக்கிற ஒவ்வொரு மினிட்டையும் நீங்கள் மோர் தென் கோல்டாக நீங்கள் வேல்யூ பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஸ்க்ராட்ச் கேட்டாவோ இல்லை எக்ஸ்ட்ரா வாக்கிங், எக்ஸ்ட்ரா ப்ளே டைம் கேட்டாலும் அதுக்கு கோச்சிக்காமல் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுடைய மெமரியில் இருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க போயிட்டாலும் நீங்களும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அவங்க கூட நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான டைம் கொடுத்தீங்கன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. குடும்பத்தில் ஒருத்தராக ஃபீல் பண்ண வைக்கிறது, நம்ம ஃபர் பேபியை குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களையும் குடும்பத்தில் ஒருத்தராக ஃபீல் பண்ண வச்சிட்டோம்னா அவங்களுடைய உணர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அவங்க கூட இருக்கிறத நம்ம எவ்வளோ விரும்பி ஹாப்பியாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த தடவை நம்ம வீட்டில் ஏதாவது நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போதோ இல்லை ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபர் பேபியும் கூட சேர்த்துக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் பண்ண விடுங்க வேலையெல்லாம். நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் உங்கள் ஃபர் பேபியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எக்ஸசைஸாக மட்டும் இருக்காது, அவங்களுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா தூண்டிவிடும். இதனால் உங்களுக்கும் உங்கள் செல்லப்பிராணிக்குமான பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம செல்லப்பிராணி ஃபர் பேபியை கூட சேர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் நம்ம இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறோம். இதனால் நமக்கும் அவங்களுக்குமான லவ் பாண்ட், ட்ரஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆகும். பப்பீஸ்க்கு உங்கள் அன்பை சொல்கிற ஐ லவ் யூன்னு சொல்கிற 10 மெத்தடை நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்தெந்த முறையிலலாம் நீங்கள் உங்கள் பப்பிக்கு ஐ லவ் யூன்னு வெளிப்படுத்துகிறீங்க, உங்கள் உணர்வை வெளிப்படுத்துகிறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.